எல்லா கதைகளும், எல்லா கதாபாத்திரங்களும் ஒரு சிறு மூளையில்தான் தோன்றும். அதேபோல் எல்லா கதைகளும், எல்லா கதாபாத்திரங்களும் அதே சிறு மூளையில்தான் போய் சேரும். ஹலோ வியூவர்ஸ், ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு ஃபைனலாக நம்ம ஆனந்த் அறிவகன் சாரை இன்டர்வியூ பண்ண போகிறோம். நிறைய கேள்விகள் கேட்க சொல்லியிருக்கீங்க, பட் எல்லாத்தையும் கேட்க முடியலனாலும் முக்கியமான கேள்விகளை கண்டிப்பாக கேட்குறேன். ஸோ ஐ ஹோப் இட் கோஸ் வெல். ஸோ பை. ஓகே சார். வெல்கம் மிஸ்டர் ஆனந்த் அறிவழகன். ஸோ as you know, இந்த இன்டர்வியூ ஃபுல்லாகவே உங்களோட புக், அதாவது த வேர்ல்ட் பிட்வீன் மைண்ட்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ், அதை பற்றி தான் இருக்க போகுது. ஸோ மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த புக்கோட பிகினிங்கில் யூ ஹவ் மென்ஷன் தட் இட் இஸ் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அண்ட் அ ஃபிக்ஷனல் ஒன். ஸோ என்ன சொல்ல வரீங்க? இது நடந்தவங்களுக்கு இது உண்மையா தெரியும், ஆனா நடக்காதவங்களுக்கு இது ஒரு கற்பனை கதையா இருக்கும். ஓகே. ஸோ இந்த நாவல் எழுதுறதுக்கு where did you get, you know, like எது இன்ஸ்பயர் பண்ணி எழுதுனீங்க? தெரியல. I just wanted to do something out of the box and I just tried it out. கடைசியில் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஷோர். அண்ட் த ப்ராசஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? My sister helped me a lot in that research. But unfortunately, she is no more with us. உங்களுக்கு பென்சிலைட் பத்தி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யா, இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வாரில் யூஸ் பண்ண மிலிட்ரி ட்ரக், எனக்கு அவ்வளோதான் தெரியும் அதை பற்றி. Yes, within limits, it's an incapacitating agent. When we use it correctly, it can simulate hallucinations. ரைட்டு ப்ரோ, இப்போ எல்லாம் ஓகே தானே? ஓகே தான். என்னாச்சு? இல்லை, எதாவது பார்த்து பயந்த நீ. போடா டேய் போடா. ஏய் இம்மா, நேற்று ஸ்டோரின்னு வச்சிருந்தியே மைண்ட் சிண்டிகேட்ஸ்னு, என்னது அது? ஆமாம், காசுக்காக சைக்காலஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓ, காசுக்காக இவ்வளோ பண்ணுவாங்களா? அப்படியும் ஆளுங்க இருக்காங்க. ஸோ கைஸ், ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் 2 பேர் ஒரு மிஸ்டீரியஸ் பிளேஸில் போய் மாட்டிக்கிறாங்க. அந்த பிளேஸ்லேருந்து எப்படி அந்த 2 பேர் தப்பிச்சாங்க, எப்படி அவங்க ஃபேமிலி கூட போய் சேர்ந்தாங்க, இதுதான் கதை. ஓகே இல்லை?
சொல்கிறது ஈஸி தான், பண்ணும்ல. நம்மளோட பெரிய டீம்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, நம்மளும் யூனிக்காக பண்ணணும்ல அந்த இடத்துல. ஆல்ரெடி இந்த ஸ்டோரியெல்லாம் நிறைய பேர் பண்ணிட்டாங்க, பட் இதெல்லாம் நம்ம இதில் தான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு எனக்கு தோணுது. அதை நீங்கள் தான் பண்ணணும், நீங்கள் தான் அந்த டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். அண்ட் நம்மக்கிட்ட ஸ்கிரிப்ட் பேர் இல்லை, பட் உங்களுக்கு டைலாக்ஸ் தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போது ஃபுல்லாக எடுக்க போகிறோம். சரி, ஓகே, லெட்ஸ் கோ டு த ஷூட். ஆக்ஷன். ஹலோ. எஸ் சார். சார், ஆக்சுவலி அந்த ப்ரோக்ராம் கோடில் எரர் வந்துடுச்சு. இன்னும் ஒரு 2 டேஸில் சரி பண்ணிடலாம் சார். சார் இல்லை சார், இல்லை சார், டெஃபினட்டாக ஒரு 2 நாள் நான் பண்ணிவிடுவேன் சார். ஷியோர் சார். No place on earth quite like it. This magical, mythical arena shimmers again. You just cannot help but be seduced by this place. Real Madrid. Enticing, enchanting, an evening of tantalising possibility. Take a seat, because I think this might be quite something. Morris. டேய் பாய்ஸ், போய் லொகேஷன் மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன். என்னடா ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்க? அவன் சொன்னால் புரியாதுடா. சொன்னால் தானடா புரியும். கொஞ்ச நாளாகவே ஒரு டெட் பாடி என் கனவுல வருது. ஒரு நாள் என்னடானா ஏதோ ஒரு பாத்ரூமில் தலை இல்லாமல் இருக்கு. ஒரு நாள் என்னடானா ஏதோ ஒரு பெட்ரூமில் தலை இல்லாமல் இருக்குது. இது அடிக்கடி வந்துகிட்டே இருக்குடா. ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்குது, மனசே சரியில்லை. இதில் என்னடா இருக்குது? உன்கிட்ட சொன்னேன் பார்த்தியா, நான் சொல்லணும். மாமே, கதை சூப்பராக இருக்குது. இதை வச்சு ஒரு ஷார்ட் ஃபில்ம் எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ரோஸ் மில்க் சொல்லு. போடாங்க. டேய் 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 டேய், இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோன்னு நீங்கள் கோச்சிட்டு போகிறான்? என்ன போச்சுண்ணா? சார், கொஞ்ச நாளாகவே ஒரு டெட் பாடி என் கண்ணால் வந்துகிட்டே இருக்குது. ஒரு நாள் என்னன்னா ஏதோ ஒரு பாத்ரூமில் இருக்குது, ஒரு நாள் என்னடானா ஏதோ ஒரு பெட்ரூமில் இருக்குது, இன்றைக்கி என்னடானா எனக்கு ஆப்போசிட்லேயே இருந்துச்சு. இதெல்லாம் ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, எதுவுமே புரியல. நீங்கள் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். கனவா இல்லை தோணுதா? புரியல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒன்றும் பயத்தை கொடுக்கும். அங்கே தான்டா பார்த்த மாதிரி இருந்துச்சு. இந்த வாடா போவோம். எல்லாம் பைத்தியக்காரன் கூட இருக்கலாம். மாமே, கதை சூப்பராக இருக்குது. இதை வச்சு ஒரு ஷார்ட் ஃபில்ம் எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ரோஸ் மில்க் சொல்லு. போடாங்க. லூசி டீம் கேள்விப்பட்டிருக்கியா? நீயே உன்னோட கனவை பில்டப் பண்ணி அதில் நீ நினைக்கிறது கூட பண்ணலாம். பட் சம்மந்தமே இல்லாமல் நாங்கள் ஏன் சார் ஒரு டெட் பாடி ட்ரீம் பண்ண போகிறோம்? நீங்கள் பண்ணலை, உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் நடக்கும். கிட்டத்தட்ட கற்பனை மாதிரி. கொஞ்சம் பயப்பட வேண்டிய விஷயந்தான். இப்படியே போனால் உங்களுக்கு ரியாலிட்டிக்கும் ட்ரீமுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஷியேட்டிங் லைன் காணாமல் போயிடும்.
அப்படின்னா ரியாலிட்டியில் கூட லூசிட் ட்ரீம் வர ஸ்டார்ட் ஆயிரும். அதாவது கனவுல வராது, உங்கள் ரியல் லைஃப்பில் வர ஸ்டார்ட் ஆயிரும். இது வரைக்கும் அது மாதிரி உங்களுக்கு எதுவும் வரல? இல்லை சார், இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் வரல. நீங்கள் தசர் ஏதாவது பண்ணணும், அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு யார்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. என்னால் என்ன பண்ண முடியுமோ பார்க்குறேன்டா. ஆமாம், உங்களுக்கு அதே லிங்க் தானே கனவுல வருது? ஆமாம். உங்கள் 2 பேருக்கும் காமனாக எதுவும் மேஜர் இன்சிடென்ட் நடந்திருக்கா? எங்கள் ஃப்ரெண்டு தினேஷோட மர்டர் அது நடக்கையில் நான், விக்கி, ராக்கி, அஜய் நாங்கள் எல்லாமே அந்த இடத்துல தான் இருந்தோம். இப்போ எங்கள் 2 பேர்த்துக்கும் சிமிலரான ஹெலுசினேஷன்ஸ் வருது. ஆனால் அதுக்கப்புறம் எந்த ஒரு மேஜர் இன்சிடெண்ட்டும் நடக்கலை. மேபி இதனால கூட உங்களுக்கு இந்த கற்பனைகள் வந்திருக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட இந்த கற்பனை வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. எப்படி எந்த டாக்டர்ஸ்க்கும் சைக்காலஜிஸ்ட்க்கும் இது ஒன்றும் புரியாமல் இருந்திருக்கும்? ஐ டோன்ட் நோ, என்னோட ரிசர்ச் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. மேபி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கான பதில் என்கிட்ட இருக்கலாம். இதெல்லாம் எங்கே ஆரம்பிச்சது? 2 வீக்ஸ் முன்னாடி ஃப்ரெண்ட்ஸோட ஷூட் பண்ணிட்டப்போ அதை பார்த்தேன். அன்றைக்கி தினேஷ் பற்றி யாராச்சும் பேசினாங்களா? தினேஷ் பற்றியா? ஐஸ்வர்யா அன்றைக்கி ஃபோன் பண்ணியிருந்தா. தினேஷோட அப்பா அம்மாவை பற்றி ஏதோ சொல்லிக்கோ. டைம் ஆயிடுச்சு, அவளை போய் பிக் பண்ணிட்டு வந்துடுறேன். டேய் கேர்ஃபுல்லாக இரு. The number you are trying to call is currently not reachable. Please try again later. சரி, அங்க எடுக்க போற படம் என்ன ஜெனரேன்? ஆக்சுவலா மிஸ்ட்ரியா? அட்வென்ச்சர் மிஸ்ட்ரி. இப்போ என்ன அதுக்கு? இல்ல, நான் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். அது மைண்ட் சிண்டிகேட்னு ஒரு கேங்கு. இந்த கேங் வந்து ரேண்டமான பீப்புள்ஸை வந்து சூஸ் பண்ணி அவங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகி அவங்கள வச்சு சைக்காலஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட நாவலில் யூ மென்ஷன்ட் அ கோட் லைக் குவீன் டஸ் ஹேஸ் மோர் மூவ்ஸ் தேன் தி அதர்ஸ் அப்படின்னு இன் அ கேம் ஆஃப் செஸ். ஸோ எந்த கான்டெக்ஸ்டில் அந்த கோட்டை நீங்கள் இந்த நாவலில் மென்ஷன் பண்ணீங்க? உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா அந்த ஃபுல் ஸ்டோரியவே அந்த ஒரு கோட்ல சொல்லிடலாம். A queen always has the more moves. அண்ணா, இந்த ஸ்கீசோஃபோனியா பற்றி என்ன நினைக்கிற? ஒரு மனுஷனோட எண்ணம் செய்யலாம் அப்படின்னா நடக்கும். முக்கியமாக சொல்லணும்னா அவன் நினைக்கிறத அவனால் பண்ண முடியாது. அவன் என்ன யோசிக்கணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டா? உனக்கு இந்த பேய் பூத மேலே நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இல்லை, பட் பயம் இருக்கு. ஒருத்தரோட பயம் இன்னொருத்தரோட ஆயுதம். நீ நிறைய பேரை பார்த்துருப்ப, அங்கே சாமியை பார்த்தேன், பேயை பார்த்தேன். எல்லாம் கட்டுக்கதை தானே, நமக்கு தெரியாதது அவங்களுக்கு எப்படி தெரிய போகுது? ஏன் தெரியக்கூடாதா? ஐஷு, லூசிட் ட்ரீம் பற்றி கேள்விப்பட்டிருக்கியா? இல்லை, தெரியாது. வாட் அபவுட் பென்சில் ட்ரக்? ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் யூஸ் பண்ண ட்ரக் தானே அது? யா, இட்ஸ் மீன் இன்கேபாசிட்டிங் ஏஜென்ட். ஒருத்தரோட கற்பனையை தூண்டுறது.
ஓகே, கற்பனை பண்ணுறதுக்கு மைண்டு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி கற்பனை உருவாகிறதுக்கு நெகட்டிவ் எமோஷன்ஸ் ரொம்ப முக்கியம். நம்மளோட ட்ரக்கோட முக்கியமான பாட்டே இந்த கற்பனை உருவாகிறது தான். ஓகே, ஸோ இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க? த்ரூ சூயிங்கம். வாட்? எப்படி? உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நீயும் உன் கூட 4 பேரும் ஒரு க்ரைம்ஸில் டெட் பாடியை பார்க்குறீங்க. அந்த டைமில் உங்கள் 5 பேர் மைண்டில் என்ன யோசிப்பீங்க? இந்த க்ரைம் எப்படி நடந்திருக்கும்னு யோசிப்போம். எஸ், ஒரு இடத்துல நம்ம பிரெயின் பார்க்கக்கூடிய விஷயத்தை பார்த்துச்சு அப்படின்னா நம்ம பிரெயின்லேருந்து நிறையா நியூரான்ஸ் வெளியில் வரும். அதே மாதிரி நம்ம கூட இருக்கவங்க பிரெயின்லேருந்து நிறைய நியூரான்ஸ் வெளியில் அனுப்பும். விச் நீட் டு கனெக்ட் ஈச் அதர். ஓகே, உனக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோ. நீ ஒரு பாட்டை நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோவேன். அதே டைமில் உன் ஃப்ரெண்டு வரான் அப்படின்னா அவனும் அதே பாட்டே போடுவான், அவனும் அறியாமையே. ஸோ நம்ம கண்டுபிடிக்க போகிற மியூட்டேட்டிக் பிரெயின் ஸ்டேட் இருக்கும், அதே தான். பட் இட் டேக் சம் டைம் டு ட்ரிகர் இட். ஓகே, சம்மந்தமே இல்லாமல் எதுக்காக சூயிங்கம் யூஸ் பண்ணோம்? Chewing-gum help us to reduce the nervousness, but here gonna reverse it along with your formula. ஸோ இதுக்காக தான் நமக்கு குரூப் ஆஃப் வீக் மைண்ட் இருக்கவங்க தேவை. வீக் மைண்ட்ஸ் இருக்கவங்களை எங்கே போய் கண்டுபிடிப்பீங்க? நீ ஒன்றும் கண்டுபிடிக்க வேணாம், நான் ஆல்ரெடி பார்த்து வச்சிட்டேன். இவன் பேர் தான் வருண். இவன் அடிக்கடி என்கிட்ட கவுன்சிலிங் வருவான். இவனையும் இவன் டீமை வச்சு தான் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம ஆரம்பிக்கணும்னா அந்த 5 பேர்த்தில் ஒருத்தர் இறந்துருக்கணும். அப்போ தான் அந்த இம்பேக்ட் அவ்வளோ சீக்கிரம் அவங்கள விட்டு போகாது. நெகட்டிவ் எமோஷன்ஸ். இப்பொழுது நான் சொல்கிற மாதிரி நடக்கணும். ஹலோ, என்ன கால் பண்ணி இது பண்ணுறேன்? வெளியே இருந்தேன், அதான் எடுக்கல. போய் சொல்லாத, திருப்பி நைட் மேட்ச் வருதா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ராக்கி எப்போ வரான்? நாளைக்கு வரான். சரி, ஓகே, வந்தோடனே கால் பண்ண சார். என்னடா ஊருக்கு போனதுக்கப்புறம் ஒரு ஃபோன் கால் கூட இல்லை? அதெல்லாம் இல்லை, இங்கே டவர் இல்லாத. ஆமாம், இருந்தால் மட்டும் பண்ணிவிடுவேன். உனக்கு எப்போவுமே என்னோட நீ ஃப்ரெண்ட்ஸ் தான் வேறு முக்கியம். அவங்களே அப்புறம் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். வேறு என்ன? இன்னைக்கு தினேஷோட அப்பா அம்மாவை பார்த்தேன், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எங்கள் ஃப்ரெண்டு தினேஷோட மாடு. ஓ, காசுக்காக இவ்வளோ பண்ணுவாங்களா? எல்லா வேலையும் முடிஞ்சா? ம், இந்த ரிப்போர்ட்டை ஃபில் பண்ணி சைன் போடு. அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? புக் எழுத போகிறேன். ஒன் லாஸ்ட் கொஸ்டின் சார். உங்களோட ஸ்டோரியே வந்து லைக் 2 கேரக்டர்ஸ் வச்சு தான் மூவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆஸ் த ஸ்டோரி கோஸ், அந்த 2 கேரக்டர்ஸ் இன்னொரு 2 கேரக்டர்ஸை மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இஸ் தேர் எனி கனெக்ஷன் பிட்வீன் தெம்? பார்த்தீங்கன்னா, I just made 2 knots in a lengthy rope. Even I can make more knots in that. சரியான நேரம் வரும்போது அதை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஓகே, ஸோ த இன்டர்வியூ ஹஸ் கம் டு an end அண்ட் வியூவர்ஸ்க்கு ஏதாச்சும்? Yeah. I just want to finish this from the words said by my father long before. எல்லா கதைகளும் எல்லா கதாபாத்திரங்களும் ஒரு சிறு மூளையிலிருந்து தான் தோன்றும். அதே போல எல்லா கதைகளும் எல்லா கதாபாத்திரங்களும் அதே சிறு மூளையில தான் சேரும். What if we are the characters, கதாபாத்திரங்கள் in someone's story, கதைகள்? What if we are not in reality? What if we are dreaming? Then what is reality?